வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சோன்னா, ரொம்ப ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். ஸோ ரொம்ப 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 ஆர்வமாக இருந்துச்சு, எப்படி வருமோ வராதோன்னு. சிக்கன் பிரியாணி அடிக்கடிக்கு செய்வோம். ஸோ மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணோம். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாமா எண்ணெய், பட்டை, லவங்கெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. நான் கட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன். மீதி பிரியாணி செய்கிறதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. ஸோ நல்லா வந்தாலும் வரனாலும் நாங்கள் சாப்பிட்ருவோன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் போட்டுருந்தாங்க. நல்லா காரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூனும், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டிருந்தாங்க. அதுவும் போட்டு நல்லா கலக்கிட்டாங்க. ரொம்ப கலராக இருந்துச்சு, பயங்கர கலராக. அதுக்கப்புறம் தயிர் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு அதையும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லாவே கிளறி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி அடிப்பிடிக்காத அளவுக்கு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் அது கூட மீதி இருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அரிசிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் பட்டை, ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அரிசியை, அதை எடுத்து அதில் போட்டு வேக வச்சுட்டோம். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டோம். ஒரு 80% அரிசி வெந்துருந்துச்சு. ஸோ நம்ம டம் போட போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு கிரேவி நல்லா ரெடி ஆகிருந்துச்சு. வேறு ஒரு பாட் வச்சு அதில் நம்ம ரெடி பண்ண கிரேவியை போட்டுட்டு இங்கே நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியும் மேலே போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி 2த்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கலர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஊற்றிட்டு பழைய தோசைக்கல்லை தூக்கி வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ண பிரியாணியை வச்சு சூப்பராக ஒரு தம் போட்டு வச்சிட்டோம். 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோலையும் வச்சு மூடிட்டோம். அப்படியே தம் பிரித்து பார்க்கும்போது வாவ், செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. அதை அழகாக எடுத்து அப்படியே உடச்சி எடுத்தா ஆஹா, இது வல்லவோ பிரியாணி, இதுக்கு பேர் தானே பிரியாணி அப்படின்ற அளவு இருந்துச்சு. அழகான தம் அப்படியே உடச்சி அடியில் இருக்க சாதத்தெல்லாம் அப்படியே எடுத்து மேலே வச்சுட்டாங்க. பீஸும் நல்லா சாஃப்டாக நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தனால இதில் போட்டோன்னே இன்னும் மசாலாலாம் நல்லா கறியில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்துருந்துருச்சு. அதை அழகாக எடுத்து தட்டில் போட்டுட்டு நல்லி பீஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். கறி பார்த்திங்களா, ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணவங்களே ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சு பார்த்தோம். அழகாக அது கூட நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தயிர் பச்சடியும் வச்சுக்கிட்டு அப்புறம் மட்டன் குழம்பையும் வச்சு அது கூடவே பிரியாணி வச்சு பீஸையும் வச்சு அடுக்கடுக்காக வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தோன்னே ஆஹா, அவராலே ஆச்சரியம் தாங்க முடியல. என்னது இது, நானா செஞ்சேன், சூப்பராக சதீஷே ஒரு பிரியாணி கடை போட்ட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவும் ரெடியாக இருந்தா, அப்பா எப்பப்பா எனக்கு கொடுப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் ஷிவுக்கும் அழகாக அதே மாதிரி லேயர் வச்சு எனக்கு ஒரு வாய் ஷிவுக்கு ஒரு வாய் கொடுத்தோம். எங்கடா சின்ன குட்டியை காணோன்னா, மேடம் அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அழகாக எடுத்து ஒரு வாய் விட்டோன்னே மேடமும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபேமிலி ஃபுல்லி ஹாப்பியானாச்சி அப்படின்ற மாதிரி மத்தியானம் சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.